இன்னைக்கு என்னப்பா கதை சொல்ல போறீங்க? கதையா? ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்களாம். பா போதும்பா, எப்ப பார்த்தாலும் பாட்டி ஊருன்னே சொல்லிட்டு இருக்கீங்கப்பா. வேற ஏதாவது சொல்லுங்களேன். வேற என்னம்மா நான் சொல்றது? ஏன் உங்க கதையே சொல்லுங்க. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு? அடவாசம் பட்டும் போதும் கண்ணே காசு பணம் என்னத்துக்கு? பச்சை கிளிகள் தோளோடு பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சூப்பர்ப்பா. அப்புறம் என்னாச்சு? மா நான் விளையாட போறேம்மா. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. ಎಂಡೂರು ನೆರವೂರು கருவேலங்காட்டோரோ அத்தான சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே. பசி வந்தா குருவி முட்ட தண்ணிக்கு தேவங்குட்ட பறிப்போமே சோழ தட்ட. புழுதிதான் நம்ம சட்ட, புழுதிதான் நம்ம சட்ட. இவ்வளோ ஹாப்பியா இருந்தீங்களா? இப்ப அவங்கள எங்கப்பா இருக்காங்க? இலங்கையில் நடைபெற்றது இன அழிப்புதான். ஒட்டுமொத்த இலங்கையும் தீக்கு இரையாகி வரும் காட்சிகள். இலங்கை இனப்படுகொலையில் தமிழர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட நாள் என்று விடைகொடு எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே, பனை மரக்காடே, பறவைகள் கூடே, மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா? உதட்டில் புன்னகை புதைவாம், உயிரை உடம்புக்குள் புதைவாம், வெறும் கூடுகள் மட்டும் ஊர்வலம் போகின்றோம். ஆனாலும் தாய்மடி போல் ஒரு சுகம் வருமா வருமா? சொர்க்கம் சென்றாலும் சொந்த ஊர் போல் சுதந்திரம் வருமா வருமா? கண்டிருந்த தேசம் அங்கே, கண்ணூடும் தேசம் எங்கே? பிரிவோ கஷ்டத்தை உள்ள வச்சுக்கிட்டு எப்படி அவங்க கிட்ட சந்தோஷமா இருக்கீங்க? எனக்கு நீங்க கிடைச்சது நான் ரொம்ப லக்கிப்பா. எங்கள் வாழ்க்கை இருண்டு போயிருந்தாலும் இன்றும் போராடி கொண்டிருக்கிறோம் எங்கள் அடுத்த தலைமுறைக்காக.
சோ கண்டிப்பா வந்துட்டு பாபி ஒரு ஹார்ட் டச்சிங் பெர்ஃபார்மன்ஸா தான் இது இருந்திருக்கு இல்லையா? ஹார்ட், கிட்னி, லிவர் எல்லாத்தையும் டச் பண்ணிருச்சு. கண்டிப்பா இது வெறும் கதை இல்ல, இது நிஜம். இன்னைக்கு நம்ம நினைச்சு நம்மளால கை நீட்டி காப்பாற்றக்கூடிய தூரத்துல இருக்கக்கூடிய நம்ம இன மக்களுக்கு இன்னுமே அடையாளம் தெரியாத பல நாடுகள்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ் எடுத்த உங்க கொரியோகிராஃபருக்கு என்னோட பர்சனல் தேங்க்ஸ் அண்ட் கங்க்ராட்ஸ். சோ அவங்க கொரியோகிராஃபர் முதல்ல மேடைக்கு கூப்பிடலாமா? கிருஷாந்த் டான்ஸ் ஸ்டுடியோவுடைய மாஸ்டர், ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். எப்போ ஸ்டேஜ் ஏறினாலும் ஒரு அதிரடியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுல நீங்க வந்துட்டு என்னைக்குமே தவற விட்டது கிடையாது. அந்த வகையில வந்துட்டு எனக்குமே ரொம்ப ரொம்ப அழகான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே ஜட்ஜஸ் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்டுடலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் லீலாவதி மாஸ்டர். எனக்கு வந்து சீரியஸா சொல்றேன், ஃபெல்ட் சோ எமோஷனல். அதாவது அந்த சாங்கோட இந்த பசங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அது யாரா இருந்தாலும் இங்க இருக்கவங்க எல்லாருக்குமே அழுக வந்திருக்கும். என்னாலலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது எமோஷனல்லாம். வேற லெவல் கிருஷா, சூப்பர். மாஸ்டர் வெரி எமோஷனல். ஜானி மாஸ்டர் உங்களுடைய காமெண்ட்ஸ். கிருஷாந்த் கண்டிப்பா தேங்க் பண்ண ஒரு செம்ம ட்ரீட் எங்களுக்கு இது. ஆக்சுவலா நீங்க உங்க எல்லாம் பசங்க பவர் ஆடுவான்னு பார்த்துருக்கோம். பட் இந்த மாதிரி ஒரு எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணாங்க, ஒருத்தன் கிடையாது. எல்லாருமே அந்த ஆக்ட் யார் பண்ணாலும் அந்த எக்ஸ்பிரஷன் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல இருந்தே நீங்க கதை சொல்லும் போது இங்க அந்த பையன் வந்து ஆடுறது, அப்புறம் அந்த அம்மா கீழே வந்து இறந்தது, அவன் வந்து அழுவுறது ரொம்ப சூப்பரா பண்ணாங்க. நீங்க சொல்ல செம்மையா பண்ணாங்க. எல்லா பசங்க இவங்க அழுவும் போது அவங்க ஒரு 3 பேர் வந்து 2 பேர் தூக்கிட்டு போறாங்க. அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. ஒரு குட்டி மாஸ்டர் பெருச்சடிச்சு விழுந்தா, அந்த பாவாடை சட்டை போட்ட அந்த கேர்ள் விழுந்தது, அந்த ஃபால், அந்த தொட்டில் ஃபால் ஆனது, அண்ட் அந்த ஸ்டோரியை அழகா அங்க நரேட் பண்ணிட்டே இஸ் ஆக்டிங். அதோட விஷுவல் இங்க வந்துட்டு இருக்கு, வேற லெவல் பா மாஸ்டர். இதை வந்து நம்ம எல்லாருமே வந்துட்டு கேள்விப்பட்டிருக்கோம், கண்டிப்பா வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். பட் இந்த மாதிரியான நிகழ்வுலாம் நேர்ல பார்த்து அனுபவிச்சவங்களுடைய வலிதான் வந்துட்டு இந்த இடத்துல வந்து கிருஷாந்த் வந்து காட்டியிருக்காரு. ஸோ கிருஷாந்த் இஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா இல்லையா கிருஷாந்த்? ஸோ அவர் அனுபவிச்ச விஷயங்கள் தான் இது எல்லாமே. எனக்கு இது தெரியும். நீங்க அனுபவிச்ச வழியை வந்து உங்க பசங்க வெளியே காமிச்சாங்க. நீங்க பண்ண கோரியோ அதை அவங்க ஃபுல்லா அடாப்ட் பண்ணி அதை ஆடியன்ஸ் கிட்ட ப்ரொமோட் பண்ணி விட்டாங்க. ஸோ பசங்க ரொம்ப தேங்க் பண்ணோம். ஏன்னா எல்லாருமே வந்து டான்ஸ் மட்டும் கிடையாது, நான் டான்ஸும் பண்ணுவேன், என்னால் ஆக்டும் பண்ண முடியும், எதுக்கு தான் நான் பண்ணுவேன். அதான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஷோல பாத்தீங்கன்னா சின்ன பசங்க அச்சு தூள் பண்றாங்க. அதை நீங்களும் ஒன்று. விஷ் யூ guys all the best. Keep rocking this song. Thank you master. So let's hear it from Prasanna master. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு எனக்கு வார்த்தையே இல்லை ஆக்சுவலி. பட் கிருஷாந்தோட டீம் எல்லாமே என்னோட ஃபேவரட்ஸ் ஆக்சுவலி. இது வந்து இட்ஸ் நாட் அ டான்ஸ், இட்ஸ் அன் எமோஷன் அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. நானும் பேசிக்கலாக எமோஷனலாக இருக்கும். பட் கிருஷாந்த் எல்லா பசங்க எல்லாருமே நீங்க எல்லாம் பிளெஸ்ட். அண்ட் இந்த மாதிரி மாசம் கிடையாது பிளெஸ்ட். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். அண்ட் இதுக்கான சொல்யூஷன், இதுக்கான விஷயங்கள் கண்டிப்பா அது நல்லதே நடக்கணும். அதான் நம்ம ப்ரேயர்ல வச்சிருக்கிறோம். அண்ட் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு கிட்ஸுக்கும் ஒரு பார்ட்டிசிபேட். ஸோ எல்லாருமே இட் வாஸ் a night treat to watch. எனக்கு தெரியல, I was off. நான் உங்களை பார்த்தேன், எனக்கு 2-3 தடவை அப்படியே கண்ணு அப்படியே இதாச்சு. மாஸ்டர் கண்ணை பார்த்தேன். எப்பவுமே ஸ்டேஜ் ஏறும்போது எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அது ஒரு வாட்டியும் வந்துட்டு அது அப்படியே கொண்டு போயினே இருக்காங்க. நல்லா வரணும், எல்லாருமே ரொம்ப நல்லா வரணும், நல்லா வருவீங்க. சூப்பரா இருந்துச்சு. எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்ட்ராடினரி. அதான் அந்த டான்ஸ் மட்டும் கிடையாது, அதுல நிறைய அந்த எக்ஸ்பிரஷன், அந்த கன்வே பண்ற விதம் அப்படிதான் அப்படியே டச் ஆகுது, அப்படியே டைரக்டா அடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நாங்க அங்க உட்கார்ந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு ஐ திங்க் நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ சூப்பர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. Such a great performance and wishing the team எப்பவுமே இப்படியே இன்னும் மேலும் வளரணும், அவ்வளவுதான். சூப்பர் performance. Thank you so much. So மாஸ்டர்ஸ், இவங்களுக்கான ஸ்கோர்ஸ் நாங்க தெரிஞ்சுக்கலாமா? இல்ல அதேதான் சொல்ல முடியாது. உங்களுக்கே சொல்ல
சொல்ல முடியாது. ஆமாப்பா, இந்த வண்டர்ஃபுல்லான ஒரு மெமரியை கொஞ்ச நேரம் நாங்க ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். நீங்களும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் டேக் a short commercial break. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிங்ஸ் ஆஃப் பீட்ஸ், இது நடன யுத்தம்.